சூடான தோசைக்கல் மேலே ஃப்ரெஷ்ஷான தயிர், 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு இதையெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்து விடுங்க. அடேங்கப்பா, உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறேன்னு உங்களை பார்த்து அசந்து போகிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பீடிகையெல்லாம் பலமாக இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு நீங்களே அசந்து போயிடுவீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 2 போல் பெரிய தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா குழையட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை ஆற வச்சுருங்க. அடுத்ததாக தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 போல் பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதில் 7-8 போல் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கம்ப்ளீட்டாக தயிரில் இருக்க தண்ணி சுண்டணும். மிளகாவும் அதில் நல்லா வெந்து வரணும். ஆக்சுவலாக தயிரில் பச்சை மிளகாவும் முந்திரி பருப்பும் வேகும்போது இந்த வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டு கிச்சனுக்கே வந்துடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாசனை. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி கலவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு அசந்து போகிறமான ரெசிபின்னு ஏன் சொன்னேன்னா, இது ஒரு 2-in-1 ரெசிபிங்க. இதை இட்லி தோசைக்கு சட்னி மாதிரியும் பயன்படுத்தலாம். கொஞ்சமாக கடுகு தாளித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோட. அடுத்ததாக இதை நீங்கள் சப்பாத்திக்கு கிரேவியாகவும் பயன்படுத்தலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம செஞ்ச இந்த கிரேவியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் இதில் பன்னீர், பச்சை பட்டாணி, குடமிளகா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு குடமிளகா வேகிற வரையும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. ஒருவேளை நீங்கள் இதில் பன்னீர் சேர்த்து செஞ்சிங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்திலைகளை கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்குனீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தாறுமாறான காம்பினேஷன். நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சேர்க்குற தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். அப்போ தான் இட்லி தோசைக்கு இது சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா தயிரில் வேகும்போது காரம் ரொம்ப கம்மியாயிரும். அதனால் ஒரு 7-8 பச்சை மிளகா கூட சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.